Let me introduce the first speaker for today. I would like to introduce Ms. Ponnarasi, Arasi Moringa Products. Ponnarasi, she started her moringa farming in her 10-acre farm in Karur. Now she is doing value addition in moringa-based products and extensively uses social media platforms, we just saw it in the previous session, to market her products across India and also internationally. She regularly supplies to large hotel chains. So I request you, madam, you can deliver your speech. இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இல்லாட்டி ஒரு சின்ன வேண்டுகோள், நான் கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன். என்னோட உச்சரிப்பிலோ பேச்சிலோ ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என்னோட பேர் பொன்னரசிங்க. நான் திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு கிராமம் நொச்சிப்பட்டியில் முருங்கை ஒரு 10 ஏக்கரில் பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போது மெயினாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட். டிஜிட்டல் சார் எல்லாருமே பேசினது டிஜிட்டல் பற்றி தான் பேசினாங்க இல்லைங்களா? அந்த டிஜிட்டலை வச்சு இன்றைக்கி ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற பொன்னரசி இன்றைக்கி உலகம் முழுவதும் எப்படி தெரியறேன் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல், அது எல்லாருக்கும் தெரியுமான்னு பார்க்கலாங்களா? செக் பண்ணிக்கிட்டுங்களா? யான் பெற்ற இன்பம், இந்த பாடலோட முழு வரியையும் யாருக்குனாச்சும் தெரியுங்களா? யார் எழுதுனது, யார் பாடினது, எந்த காலத்தில் பாடினது? அவ்வளோதாங்களா? 4 லைன் 4 அடிகளை கொண்ட பாடலுங்க. மிக சிறப்பான பாடல். தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு சொல்லலாம், தெரியலாம் நானே சொல்லிடுறேன் நேரம் மின்மையின் காரணமாக. சரிங்க, நான் அதுக்கு இந்த பாடலோட வரிகள் ஏன் இப்போ சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி நான் முருங்கையில் 36 ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. முருங்கை அப்படின்னா முருங்கைக்காய் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? முருங்கைக்கீரை மோஸ்ட்லி முருங்கைக்காய் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் 36 ப்ராடக்ட், அதில் முருங்கைக்காய், முருங்கை விதை, முருங்கை சீடு, அந்த சீடு பவுடருங்க, அதிலிருந்து ஆயில், மெயின் ஆயில், முருங்கை விதையிலிருந்து ஆயில் வரும். அந்த ஆயில் வெளிநாட்டிலலாம் நல்ல வாண்டட் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்க? முருங்கை விதையில் ஆயில் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்க? கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல எண்ணி சொல்லிடலாம், ஒரு 10 பேருக்கு தான் முருங்கை விதையில் ஆயில் இருக்குங்கிறதே தெரியுதுங்க. நான் சாதாரணமாக 2015 வரைக்குமே சாதாரணமாக விவசாயிகள் தான் லோக்கல் மார்க்கெட்டில் முருங்கைக்காயை கொண்டு போய் பறித்து கொண்டு போய் போடுறது வர்றது அந்த மாதிரி தான் இருந்தோங்க. இந்த 10 ஏக்கர்லேயும் முருங்கைக்காயை வச்சு நம்ம வருமானமே இருக்காதுங்க. ஏன்னா காய் இருக்கிறப்போ விலை இருக்காது, விலை இருக்கிறப்போ காய் இருக்காது. அப்போது எனக்கு கை கொடுத்தது இந்த டிஜிட்டல் மார்க்கெட் தான். அப்போது நம்ம கையில் டிஜிட்டல் மார்க்கெட்னா என்னங்க அப்படின்னா, அன்னைக்கு இருந்த காலத்தில் எல்லோரும் பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தோம், ஆனால் வாட்ஸ்அப் இருக்கும். இப்போ எல்லாரோட கையிலையும் 5G மொபைல் இருக்குங்களா? எல்லோரும் வச்சுருக்கோம் இல்லைங்களா? நம்ம அப்பப்போ எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் எந்த வேலை பார்த்தாலும், எந்த பிஸ்னஸ் பார்த்தாலும் கண்டிப்பாக அதுக்கு டிஜிட்டல் தேவை. நம்ம அந்த காலத்தில் போய் எங்கள் அப்பா அம்மா எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தோட்டத்தில் விளையிற காய்கறிங்களாம் அன்னைக்கு சந்தையில் போய் ஈவினிங் டைமில் கொண்டுட்டு போய் கூறு போட்டு உட்காந்து விற்பாங்க, விற்பனை செய்வாங்க சந்தையில். நம்ம இன்றைக்கி அப்படி பண்ண முடியுங்களா? பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. அப்போ பணம் கையில் வாங்குவோம், சில்லறை காசாவோ நோட்டாவோ கையில் வாங்குவோம். ஆனால் இப்போ அப்படி இருக்குங்களா? டிஜிட்டலுங்கிறது என்னங்க? ஒரு 1 லட்சம் அப்படின்னா ஒரு 0 5 சாரி 1 அப்புறம் 5 0 அப்படின்னு நம்ம ஃபோனில் சென்ட் ஆகுதுங்க. அது நம்பராக தானே வருதுங்க. நம்ம அதை பார்க்குறோங்களா? அந்த பணம் எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களா? நம்ம காய் விற்றுட்டு எங்கள் அம்மாலாம் கொண்டு எங்கள் கையில் கொடுப்பாங்க, பத்திரமா வைக்கன்னு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை இல்லைங்களா? இப்போ சார் சொன்னது கூகுள் பே, ஃபோன்பே எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? யாருனாச்சும் இல்லாதவங்க இப்போ இருக்கீங்களா? இப்போது நம்ம பொருளை ஸ்மார்ட்டாக எப்படி நம்ம அதாவது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஸ்மார்ட் ஒர்க் இருக்காதுங்க. நான் யூஸ் பண்ணது ஸ்மார்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணுங்க. என்னென்னாங்க, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நான் முருங்கைக்காய் பறிச்சேங்க, இன்றைக்கி எங்கள் ஊர் சந்தையில் இவ்வளோக்கு விற்கிதுங்க, உங்கள் ஊர் சந்தையில் என்ன விலைக்கு விற்கிதுங்க அப்படிங்கிற விஷயத்த என்னோடய ஸ்டேட்டஸாக போடுவேங்க. அன்னைக்கு என்ன வேலை செய்கிறேன், இன்றைக்கி தோட்டத்தில் இன்றைக்கி இந்த காய் பறிக்கிறோம், எங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற கேள்வி
நிறைய பேருக்கு போய் சேர்றப்போ எல்லாருமே வந்து எங்களுக்கு கொடுங்க, உங்கள் ஊரில் கம்மியாக விற்கிது இல்லைங்களா, நாங்கள் 5 ரூபா சேர்த்தி தரோம். இங்கேருந்து சென்னையிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, கேரளாவிலேருந்து எனக்கு கேட்க ஆரம்பித்தாங்கங்க. அப்படியே இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த முருங்கைக்காய் போயிட்டுருக்கு. எப்படின்னாங்க, நான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி என்னோடய ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய விஷயத்த நான் பகிர்ந்துக்கிட்டேன். எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குது, எல்லோரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். என்னங்க வைப்போம்? புது ட்ரெஸ் எடுத்தால், கோயிலுக்கு போனால், சொந்த பந்தங்களை பார்த்தா, ஃப்ரெண்ட்ஸோடு போனால் வைப்போம் இல்லைங்களா? ஆனால் எத்தனை பேர் அவங்கவுங்க ஒர்க்கு சம்மந்தமாக ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வைங்க. இனிமேல் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிங்கனாலும் அந்த ஒர்க்கு சம்மந்தமாக, ஒரு சாதாரண மாவு கடை வச்சுருக்கவங்களா இருக்கலாம், மில்லட்டு இந்த இதில் வந்து குக்கீஸ் பண்ணி கொடுக்குறவங்களா இருக்கலாம், காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது அதுதாங்க. நம்மக்கிட்ட ஒரு 100 பேர் 500 பேர் காண்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம செய்கிற விஷயத்த தெரியப்படுத்தணும். அப்படி நான் தெரியப்படுத்தினதுனால தான் இன்றைக்கி நான் மாட்டுப்பால் எங்கள் ஊரில் வெறும் 40 ரூபாய்க்கு விற்குங்க. நான் வந்து அதை வந்து நான் உங்களுக்கு நெய்யாக காய்ச்சி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாட்டு மாட்டு நெய் வந்து 1800 1 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்ருக்குறேங்க. இதே பாலாக கொடுத்துருந்தேன்னா நான் வெறும் 600 700 மட்டும்தான் கொடுக்க முடியும். இதை வேல்யூ ஆடட் பண்ண தெரிஞ்சுக்கணும். மெயின் வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எல்லாருக்குமே வேல்யூ ஆடட் பண்ண தெரியும், மதிப்பு கூட்டல் பண்ண தெரியுங்க. ஆனால் என்ன பண்ணுவோம்? மார்க்கெட்டிங் தெரியாது, எங்கே கொண்டு போய் கொடுக்குறதுங்கிறது தெரியாது. அப்போ நம்மக்கிட்ட நான் இந்த வேலை செய்கிறேங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினா தானேங்க வரும், நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரும். அதை எப்படிங்க அனுப்புறது, எப்படிங்க யார் கேட்பா, எப்படி அனுப்புறது அப்படின்லாம் கேட்டால், அன்னைக்கு நான் ஒரு கொரியரை தூக்கிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் போய் நான் திண்டுக்கல்லில் கொண்டு போய் போஸ்ட் பண்ணணும். இன்றைக்கி நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட நிறைய பேர் ஆர்டர் வர்றாங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனல்லேருந்து எஸ்டி கொரியர்லேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து பிக்கப் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம அதிகமாக பண்ணி கொடுக்க அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி நான் உயர்ந்திருக்கிறேங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். நான் ரொம்பலாம் படிக்கலைங்க, வெறும் 10th தான் படிச்சிருக்கேன். இன்றைக்கி 10வது படிச்சுட்டும் என்னோடய பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு, குழந்தைங்களையும் பார்த்துட்டு, விவசாயமும் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த மாதிரி மிக்க நன்றி. இன்றைக்கி வந்து காலேஜ் இந்த மாதிரி மீட்டிங்ஸுக்கெலாம் என்ஜிஓ, எஃப்இஓ, மகளிர் சுய உதவிக்குழு இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக போயிட்டுருக்குங்க. எப்படின்னாங்க, இந்த இதை வந்து நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறது மூலமாகவும் நம்மளோட தொழில் வந்து வளர்ச்சி ஆகும் இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதாங்க. நான் வந்து இப்போ ஏன் கேட்டேன்னு சொன்னிங்கன்னா, இப்போ இந்த யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அது வந்து திருமூலர் 2ஆம் நூற்றாண்டில் எழுதின பாடல். எதுக்காக இதை வந்து சொல்கிறேன்னா, அந்த சிவனை நோக்கி அவர் வந்து தவம் இருந்தால் அவர் பெற்ற அந்த அருள், அந்த சாமிகிட்ட கிடைச்ச ஒரு இதெல்லாமே வந்து தவம் நான் இருந்தேன், இந்த மாதிரி சிவன் பெருமாள்கிட்ட இருந்து எனக்கு இப்படி இதெல்லாம் அருள் வந்து எனக்கு கிடைச்சிது, அதே மாதிரியாக நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருமூலர் வந்து ஒரு அழகா பாடலில் எழுதியிருக்காருங்க. அப்போ வந்து எப்படி வந்து இந்த பாடல் 4 வரிகளை கொண்ட பாடலை நம்ம அந்த ஒரு வரியை மட்டும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோமோ, அது மாதிரி இந்த முருங்கை மரத்தில் வந்து இலை, காய், பூ, பிஞ்சு, பிசினு, பட்டை, வேறு அப்படின்னு சொல்லிட்டு A to Z மருத்துவ குணம்ங்க. எல்லாமே மருத்துவ குணம் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த பாடலோட வரியை ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி முருங்கையில் இருக்கிற முருங்கைக்காய் மட்டும் அதையும் எடுத்தால் சிலர் பேர் அது சிலர் நக்கலை கூட சொல்லுவாங்க, முருங்கைக்காயெல்லாம் வந்து முந்தானி முடிச்சு படத்தில் வந்தது தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை ஒன்றை மட்டும் பார்க்காம இன்றைக்கி எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் இன்றைக்கி கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே முருங்கைக்கீரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, 36 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், நான் செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இன்றைக்கி வெளிநாட்டில் அவ்வளோ டிமாண்ட் இருக்குங்க. நம்மக்கிட்ட இருந்து இந்த மருத்துவ குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெறும் 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி கம்மியான விலையில் வாங்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் அவங்க வேல்யூ ஆடட் பண்ணி திருப்பி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி திருப்பி எங்கே வருதுங்க, நம்மளுக்கே இம்போர்ட் ஆகி வருதுங்க. ஒரு டேப்லெட் ஆகும், அப்புறம் ஹெல்த் மிக்ஸு, இந்த மாதிரி ஹேர் ஆயில், அந்த மாதிரி நமக்கே சன்ஸ்க்ரீன், லோஷன், ஃபேஸ் வாஷ், க்ரீம் அந்த மாதிரி நமக்கு ரிட்டன் வருதுங்க. அப்போது ஏன் இந்த விஷயத்தை நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஃபுட் ஐட்டத்தில் 36 ஐட்டமும், காஸ்மெட்டிக்கில் வந்து ஒரு 15 ஐட்டமும், முருங்கை விதைப்பால் சோப்பு, முருங்கை இலை சோப்புங்க, லிப் பாம், பெயின் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ஐட்டம் நான் கொண்டு வந்து இன்றைக்கி அரசி முருங்கா ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி என்னோட பேர்லேயே இன்றைக்கி உலகம் முழுவதும் கொடுத்துட்ருக்குறேங்க. எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அதில் இருந்தும் இன்கம் வர அளவுக்கு நான் இன்றைக்கி உயர்ந்திருக்கேன். என்னோடய போஸ்ட்டை நான் போடுறதுனால நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த பார்வையாளர்கள் எனக்கு அப்படியே வந்து வாடிக்கையாளராகி எனக்கு இன்றைக்கி பொருள் வாங்குறவங்களாகவும் இருக்காங்க.
அதிகமான பேர் பார்க்குறதுனால எனக்கு ஃபேஸ்புக்கில் இருந்தும் இன்கம் வந்துட்டுருக்கு. எத்தனை பேருக்கு இந்த இது வருங்க? கஷ்டப்பட்டு நம்ம ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணுறோம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணதுனால எனக்கு மாதம் ஒரு 30 15,000 அப்படின்னு சொல்லிட்டு வர அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன். இதனால நீங்களும் இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி உங்களோட விஷயத்த உங்களோட ஃபோன், வாட்ஸ்அப் அந்த மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை போட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் விமன் ஆண்டர்ப்ரனராக வாங்க. நிறைய பேர் பெண்கள் கையில் வந்து அமௌண்ட் இருக்கணும். எல்லாத்துக்கும் அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது, ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது, பசங்கக்கிட்ட எல்லாமே போயிட்டு நம்ம தேவையான இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்டே கேட்டுட்டு இருக்க முடியாது. நம்மக்கிட்டேன்னு இருக்கணும் இல்லைங்களா? நிறைய பேர் வந்திருக்கீங்க. நான் பேசுகிறது எதுவும் போர் அடிக்குதுங்களா? எல்லோரும் அசையாமல் உட்காந்துருக்கீங்க. ஓகேங்க. அது மாதிரி நீங்களும் வரணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பாடல் வரிகளோடு நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குங்களா? சரிங்க. ஓகேங்க. இதோட நான் பேசினது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிங்க.